अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவிக்க தலைப்படுகின்ற திருமங்கை ஆழ்வார் திருப்பிரிதியையும் பத்ரிகாசிரமத்தையும் மங்களாசாசனம் செய்த பிறகு வடகோடியிலே இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தேசமான சாலக்கிராமம் என்கின்ற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். தற்பொழுதைய நேபாள தேசத்திலே மிக உயர்ந்த ஒரு மலையினுடைய உச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் முக்திநாத க்ஷேத்திரம் என்று வழங்கப்பெறுகின்றது. தற்பொழுதும் கூட சென்று நாம் சேவிப்பதற்கு மிகவும் கடினமாகத்தான் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு மலை பிரதேசத்திலே அமைந்திருக்கிற திவ்ய தேசம் இது. இங்கே கிடைக்கக்கூடிய அந்த கற்கள் போன்ற சில பொருள்கள் அவைகள்தான் நம்முடைய இல்லங்களிலேயும் நாம் பூஜை அறைகளிலே வைத்து தினந்தோறும் பூஜிக்கப்படுகின்ற சாலக்கிராமம் என்றே அவையும் வழங்க பெறுகின்றன. அந்த சாலக்கிராமம் எல்லாம் இந்த இடத்திலே தான் உற்பத்தியாகின்றது, இந்த கண்டகி நதி கரையிலே தான் உற்பத்தியாகின்றது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கண்டகி நதி கரையிலே இருக்கக்கூடிய தீப தேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை ராமபிரானாகவே அனுபவித்தார் முதல் 2 பாசுரங்களிலே திருமங்கை ஆழ்வார். அதற்கு என்ன காரணம் என்றால், ஒருவேளை இந்த சாலக்கிராம என்கிற அந்த சொல்லினுடைய ஒரு உள்ளேயே கூட ராம என்கிற சொல்லும் கலந்திருக்கிறது என்று கூட நாம் கொள்ளலாம். அதிலேயும் ராமனுடைய அந்த நாமமானது சாலக்கிராம என்ற திவ்யதேசத்தினுடைய திருப்பெயரின் உள்ளே கூட அடங்கி கிடக்கிறது என்று அப்படி சொல்லலாம். அதையும் தவிர இன்னொரு பொருளும் சொல்லுவதுண்டு. என்ன காரணம் என்றால், சாலக்கிராமம் என்கிற அந்த சொல்தான் இப்பொழுது சாலக்கிராமம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வடமொழியிலே சால விருட்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற மரங்கள், அதாவது ஏழிலைப்பாலை என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சால மரங்கள் அவைகள் நிறைய வளர்ந்திருந்தபடியினாலேதான் அந்த ஊருக்கே சாலக்கிராமம் என்ற பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள். அந்த சால விருட்சத்திற்கும் ராமபிரானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அல்லவா? வாலியை கொல்லுவதற்கு ராமபிரானுக்கு வலிமை உண்டா என்று பரீட்சை செய்து பார்ப்பதற்காக சுக்ரீவன் அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்தான். என்ன பரீட்சை என்றால், அங்கே இருந்த ஒரு சால விருட்சம், அதாவது ஒரு மரம், அந்த சால விருட்சத்தை உன்னுடைய அம்பாலே துளைக்க வேண்டும் என்று ராமபிரானை கேட்டுக்கொண்டான் சுக்ரீவன். ஆனால் ராமபிரான் ஒரு விருட்சம் அல்ல, 7 மரங்கள், சப்தசால விருட்சங்களையும் தன்னுடைய அம்பாலே துளைத்தான் என்று இப்படி வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சால விருட்சங்கள் மிகுத்திருக்கிறபடியினாலேதான் இந்த ஊருக்கே கூட சாலக்கிராமம் என்ற பெயர் ஏற்பட்டது என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை அவர் எப்படி அனுபவிக்கிறார் என்றால், ராமபிரானாகவே அனுபவித்தார். அடுத்தபடியாக 3வது பாசுரம். இந்த 3வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ராமபிரான் என்னால் ஒரு அவதாரத்திலே அவன் மனிதனாய் இருந்தவன். ஆனால் அவனுடைய இயற்கையான தன்மையை பார்க்கிற பொழுது உலகத்திலே எல்லா பொருள்களுக்கும் அவனே அந்தர்யாமியாக இருந்து அனைத்து பொருள்களையும் அவன்தான் நியமித்து நடத்துகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் இந்த சாலக்கிராமம் என்று தெரிவிக்கின்றார். உலகு திரையும் குலவரையும் ஊழி முதலாயண்டிக்கம் நிலவும் சுடரும் இருளுமாயி நின்னான் வெண்ணி விரலாழி வளவன் வானோர் தம்பெருமான் மறிவா வரக்கற்கெஞ்ஞான்னும் சரவன் சலம் சூழ்ந்தழகாய சாலக்கிராமடனெங்கே. உளவு திரையும் குலவரையும். உளவு திரை என்னால் நன்றாக அப்படி வீசுகின்ற அலைகளுடைய பெரிய சமுத்திரம். ஒவ்வொரு பொருளாக சொல்லிக் கொண்டு வந்து இவை அத்தனைக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன் பகவான் தான் என்று காட்டுகிறார். உளவு திரையும் குலவரை என்னால் குல பர்வதங்கள், மிக ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய மலைகள். அதற்கு மேலே ஊழி என்னால்
அந்த காலம், ஊழிக்காலம் என்று சொல்லுகிறோமே, காலத்துக்கும் நிர்வாகன், அதையும் நிர்வகித்து நடப்பவன் பகவான் தான். அதனால ஊழி முதலா, அதற்கு மேலே எண் திக்கும் என்னால் 8 திசைகளுமாய் நிற்கிறவன் யார் என்னால் அவனும் பகவான் தான். பகவான் தான் 8 திசைகளாகவும் நிற்கிறான். அதற்கு மேலே நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் என்று, நிலவு என்றால் சந்திரன், சுடர் என்றால் சூரியன், அதற்கு மேலே இருள் என்றால் இவர்கள் இருவரும் இல்லாத பொழுது ஏற்படுகின்ற இருள், அவர்கள் இருவரும் இருக்கிற காலத்திலே ஏற்படுகிற வெளிச்சம், எல்லாம் எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான். இப்படி நின்றவன் யார் என்றால் வென்றி விரலாழி வலவன் என்று வெற்றியை தருகின்ற அந்த சக்கராயுதத்தை தன்னுடைய விரலிலே ஏந்தி இருக்கிறவன் வென்றி விரலாழி வலவன். அவன்தான் வானோர்தம் பெருமான் என்று தேவர்களுக்கும் சரி நித்திய சூரிகளுக்கும் சரி அவன்தான் தலைவன். வானோர்தம் பெருமான் என்று தன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கும் நித்திய சூரிகளுக்கும் நாதனாயிருக்கிறான். ஆனால் அதே சமயத்திலே தன்னை மதிக்காதவர்களாய் தன்னிடத்திலே விரோதம் பாராட்டுகின்ற அரக்கர்களிடத்திலே அவன் தலைவனாக அல்ல, அவர்களை அழிப்பவனாக இருக்கிறான். அவர்களை காப்பவனாக அல்லாமல் மறுவா அரக்கற்கு, மறுவாத அரக்கர் என்றால் அந்த பகவானை ஒருபொழுதும் கிட்டி அவனை அடிபணியாத அரக்கர்கள், அந்த அரக்கர்களுக்கு எப்பொழுதும் சலவன். சலவன் என்றால் அவர்களை அழிப்பவன், அவர்களுக்கு நன்மை செய்யாதவன் என்று பொருள். ஆக தன்னை அடிபணிகிற தேவர்களுக்கு அவன் நன்மை செய்கிறான், தன்னை அடிபணியாத அசுரர்களுக்கு அவன் தீமையை செய்கின்றான். என்ன இதை நம்மாழ்வாரும் கூட செய்குந்தாவரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று அருளி செய்தார் அல்லவா. அதைத்தான் இங்கே திருமங்கையாழ்வாரும் வானோர்தம் பெருமான் மறுவா வரக்கற்கு எஞ்ஞான்றும் சலவன் என்று அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்னால் சலம் சூழ்ந்து அழகாய என்று கண்டகி நதியினுடைய நீரானது அப்படி அந்த இடத்திலே சூழ்ந்து மிகவும் அழகாக இருக்கிறதாம். அந்த மிக மிக அழகிய சூழலிலே அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அப்படிப்பட்ட சால கிராமத்தை நெஞ்சே நீ சென்று அடை என்று இப்படி இந்த 3வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 4வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? இப்படி எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன் எம்பெருமான் என்று தெரிவித்தவர். அந்த அந்தர்யாமியான எம்பெருமான் நாம் எல்லோரும் போய் சேவிக்க வேண்டும் என்பதற்காக அவன் பல பல திவ்ய தேசங்களிலே அர்ச்சாவதாரமாகவும் எழுந்தருள் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் இங்கே சால கிராமத்திலேயும் எழுந்தருள் இருக்கிறான் என்று 4வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். ஊரான் குழந்தையுத்தமன் ஒருகால் இருகால் சிறைவளையா தேராவரக்கரு தேர் வெள்ளம் செத்தான் வத்தாவரு புனல் சூழ் பேரான் பேராயிரமுடையான் பிறங்கு சிறவண்டரகின்ன தாரான் தாராவயல் சூழ்ந்த சாலக்கிராமமடனெங்கே. ஊரான் என்கிறார் முதலில். ஊரான் என்னால் ஊரகம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருப்பவன். காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் சந்நிதி என்று ஒரு திருக்கோவில் இருக்கிறது. அங்கே ஆதிசேஷன் வடிவிலேயும் எம்பெருமான் சேவசாதிக்கிறபடியினாலே அந்த எம்பெருமானுக்கு ஊரகத்தான் என்று திருநாமம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்று கொள்ளலாம், ஊரான் என்று சொல்லலாம். அடுத்தபடி குடந்தை, குடந்தை என்றார். திருக்குடந்தை என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருள் இருக்கிறவன் அல்லது குடந்தை ஊரான் என்று அப்படி சேர்த்தும் கொள்ளலாம். அதற்கு மேல உத்தமன் என்கிறார். உத்தமன் என்னால் அடியவர்கள் சொன்னபடி கேட்கிறவன் உத்தமன். திருக்குடந்தையிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் திருமழியாழ்வார் சொன்னபடியெல்லாம் கேட்டான், ஆயினாலே குடந்தை உத்தமன். அல்லது உத்தமர் கோவில் என்றே ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது, அதை சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். ஆஹா, ஊரான் குடந்தை உத்தமன். அவன் விபவாவதாரத்திலே என்ன செய்தான் என்றால், ஒரு கால் இருகால் சிலை வளையா, ஒரு கால் முன்னர் ஒரு கால், இருகால் சிலை என்றால் 2 பக்கங்களை உடைய சிலை. அந்த வெல்லை வளைத்து என்ன செய்தான்? தேரா அரக்கர் தேர்வெள்ளம் செத்தான் என்று தன்னை வந்து தேராதவர்களாய் இருக்கக்கூடிய அரக்கர்கள் ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்களை ராமபிரான் அழித்தான் அல்லவா, அதை சொல்லுகிறார் என்றே கொள்ளலாம். அப்படிப்பட்ட அரக்கர் பெருவெள்ளத்தை செற்றவன் அவன்தான் ராமபிரான் என்று சொன்னார். அவன் யார் என்றால் பேராயிரத்தான்,
1000 திருநாமங்களாலே துதிக்கப்படுபவன். அப்படிப்பட்ட பேராயிரத்தான். அப்படிப்பட்டவன் எங்கே எழுந்தருளிருக்கிறான் என்றால் பிறங்கு சிறை வண்டு அறைகின்ற தாரான். அதாவது பிறங்கு சிறை, நெருங்கிய சிறகுகள் எல்லாம் பொருந்திய வண்டுகள் எல்லாம் வந்து படியும்படியான மாலைகள், அதாவது அவனுடைய மாலைகளிலே இருக்கிற பூக்களிலே தேன் பெருகுகின்றபடியினாலே அந்த தேனை பருகுவதற்காக வண்டுகள் வந்து படுகின்றனவா. அப்படிப்பட்ட தாரான் மாலையை அணிந்தவன். அவன் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் சாளக்கிராமம் என்றார். சாளக்கிராமம் என்று பெயர். அந்த சாளக்கிராமம் எப்படி இருக்கிறது என்றால் தாரா வயல் சூழ்ந்த, தாரா என்று பறவைகள், தாரா என்று கடைசி பாசுரத்திலேயும் சொல்லுவர், தாராவாரும் வயல் சூழ்ந்த என்று. அதாவது சார பட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற பறவைகள் அது வயல்களெங்கும் நிறைந்திருக்குமா. ஆயினாலே தாரா வயல் சூழ்ந்த, சார பட்சிகளாலே நிறைந்த வயல்களாலே சூழப்பட்ட அந்த சாளக்கிராமம், அந்த திவிதேசத்தை சென்று நெஞ்சே நீ அடை என்று தெரிவிக்கின்றார். ராமபிரானை தெரிவித்தவர் அவனை இந்த பாசுரத்திலே பேராயிரமுடையான் என்றும் தெரிவித்தார். என்ன காரணம்? சஹஸ்ரநாமத்தினுடைய முக்கியமான திருநாமமே ராமநாமம் தானே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் தேராவரக்கர் தேர்வள்ளம் செத்தான், அவன்தான் பேராயிரமுடையான். அந்த பேராயிரத்திலே முக்கியமான திருநாமமான ராமநாமத்தை உடையவன். அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் அதுதான் சாளக்கிராமம் என்று இந்த பாசுரத்திலே நமக்கு ஆழ்வார் காட்டுகிறார் என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட சாளக்கிராமத்தை நெஞ்சே நீ சென்று அடை என்று, சரீரத்தாலே சென்று அடைவது கடினம் என்றாலும் கூட நெஞ்சால் அவனை அடையலாம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் தாமே தம்முடைய குதிரையிலே சென்று நேரே சென்று தம்முடைய திருவடிகளை அந்த திவ்ய தேசத்திலே பதித்துத்தான் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதே போல நாமும் சென்று சேவிக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தும் வண்ணமாகத்தான் இப்படியெல்லாம் பாசுரங்களை அருளிச் செய்கிறார். இவருடைய சாளக்கிராம அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.